நடக்கலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வஞ்சம், அதாவது பொறாமை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள பத்திரமா நம்மளை போட்டு வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுத்து தான் இருக்கு. அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னா NLP தெரப்பி எடுத்துக்கணும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை பயிற்சி வகுப்பாகவும் நம்ம சொல்லித்தரோம். இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியுங்களா? ஒன்று, நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரப்பி கொடுக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு தெரப்பி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையும் சரி பண்ணலாம். இது அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என் மனசில் இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுப்பா, ஓரளவு ஓகே, 100% சால்வ் ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ 75, 80, 90% சால்வ் ஆகிடுச்சு, ஐ எம் ஃபீலிங் பெட்டர். ஃபஸ்ட்டை விட இப்போ நான் நல்லா பெட்டராகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். குட், சூப்பர். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கார், அப்பா இருக்காங்க, அம்மா, யாருக்கோ அவங்களோட லைஃப் நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பை நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்கக்கிட்ட அந்த தெரப்பி கொடுத்து அவங்கள வந்து தெரப்பி மூலியமாக அவங்க சரி பண்ணும்போது யார் சரியாவாங்க? அவங்களும் சரியாகுவாங்க, நம்மளும் சரியாக இருப்போம். நம்ம குடும்ப சூழ்நிலையை மாறி சந்தோஷமாக, ஜாலியாக, ஹாப்பியாக எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியும். இந்த தெரப்பியில் நார்மலாக வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியான தெரப்பிஸ்ட் தாங்க இருக்காங்க. சரிங்களா? நமக்கு நிறைய பேர் தெரப்பிஸ்ட் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் தான் தெரப்பிஸ்டாக இருக்கும்போது அவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்களும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்களும் தெரப்பிஸ்டாக மாறிடுங்க. நீங்களும் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்களும் சூப்பராக வந்துடலாம். வாங்க, செம்மையாக சூப்பராக வாழலாம். வாழ்க வளமுடன்.